மது விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடத்தி இனி யாரும் கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க, அப்படி குடிக்கணும்னா மதுவை குடிங்க. இதில் மெத்தனால் கலந்துருக்கு, மயிறு கலந்துருக்கு. தெரியாதவங்க கூட டிஜிபி மேலே குற்றம் சாட்டிட்டு அப்படியே கலந்து போடுவாங்க. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் நீங்கள் பார்க்கலாம். மக்கள் ஓட்டு போட்டு வாக்களித்து வெற்றி பெற செய்த எம்எல்ஏ, கவுன்சிலர், அமைச்சர் இவங்க பொறுப்பேற்றுக்க கூடாதா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்க, சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும் எல்லாரும். இப்போ முதல்வர் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கணும். என்னுடைய ஃபெயிலியர், என்னுடைய தவறு, இத்தனை உயிர்கள் போயிடுச்சு. இந்த கள்ளச்சாராயம் வியாபாரி யாரு? இதுக்கு பின்னாடி ஏதாவது திமுகவை சார்ந்தோ அதிமுக சார்ந்த நபர்கள்லாம் இருக்காங்களா வியாபாரத்தில்? அரசியல்வாதி, குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய ஆசீர்வாதமும் காவல்துறையினுடைய ஆசீர்வாதமும் இல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகள் செய்யவே முடியாது. இப்போ சொன்னார் இல்லை, 55,000 பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்னு சேலத்தில் 23. அந்த 53,000 பேரில் 5 பேர் கூட உண்மையான வியாபாரி இருக்க மாட்டாங்க. பார்ட் டைம் ஜாப் மாதிரிலாம் இதை பார்க்குறானுங்க. விற்று கொடுத்தா காசு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த திமுக ஆட்சியில் இளைஞர்கள் சீரழிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அரசு காசு கொடுக்காதீங்கன்ற, உங்கள் கட்சி காசு கொடுங்க, அப்போ தானே உங்களுக்கும் புத்தி வரும். எந்த அமைச்சர் குறைஞ்சது 5,000 கோடி இல்லாத ஒரு அமைச்சர் கூட உங்கள் கூட இல்லை. ஏன் ஏவா வேலைக்கிட்ட இல்லாத காசா? ஒரு சில மரணங்கள் நடந்த இடத்துல எஸ்சிங்கிறதுனாலே யாருமே பார்க்க வரலையா எந்த அதிகாரி? இது எப்படி எடுத்துக்கிறது? சமூக நீதி அரசில் இதெல்லாம் சர்வசாதாரணம். திமுக ஊடகத்தை கையில் கொண்டு வந்தாங்க. கார்பரேட்டுங்க, திமுக ஒரு கார்பரேட் ஆயிடுச்சிங்க. ஒரு எம்பிக்கு நிற்க போறியா? ஆமாம், 25 கோடி ரூபாய் எம்பிக்கு செலவு பண்ணணும். சரிங்க, செலவு பண்ணுறேன். 25 கோடி ரூபாய் கட்சிக்கு நிதி கட்டு, 50 கோடி ரூபாய் இருந்தால் தான் ஒருத்தன் எம்பி ஆக முடியும் திமுக. அப்போ அது கார்பரேட் கம்பெனி இல்லாமல் அது கொள்கை கூடாதுன்னு நான் சொல்ல முடியும். இதுக்கு உடனடியாக காவல்துறை ஏன் இருக்குன்னு சொன்னால், இது போன்ற விஷயங்கள் யாரும் செய்யக்கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாணவர்களை கூட வாழ்த்து பலமுறை சொல்லிட்டு இருந்தாரு. முதல் முறையாக கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருந்தாரு நடிகர் விஜய். இத்தனை நாளாக நீ கொடுக்காம இப்போ கொடுக்கும்போது தான் கூத்தாடிகளுடைய, அப்போ நீ அரசியலுக்கு வர்றதுனால நீ கொடுக்குற. யதார்த்த மக்களுடைய நிலையை என்னைக்காவது விஜய் உணர்ந்திருப்பாங்க. ஒருவேளை பசின்றதுன்றதை உணர்ந்திருப்பாங்க. புதுசாக அரசியல் பண்ணுறவங்க அரசியல் கட்சி துவங்கி பண்ணுறவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இப்போ இவர் அறிக்கையை தாண்டி இவர் நேரில் போயிருந்தா கூட பாராட்டக்கூடிய விஷயமா இருந்ததுங்களா? கூத்தாடிகளை பார்ப்போங்க. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்திய தேசிய லீக் கட்சியின் தடா ரஹீம் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வாங்க. நிறைய நேர்காணல்கள் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கு பார்த்தாலும் அழுகை குரல், பிணங்கள், ரொம்ப ஒரு பேரிழப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டமே இருக்குன்னு சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இஷ்யூ 40க்கும் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு ஆளுங்கட்சி திராவிட மாடல் கட்சி. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது 2 விதமான பார்வை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசினுடைய மெத்தன போக்கு, அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இன்னொரு பார்வையும் இருக்குது. ஏன்னா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அனைத்து தரப்புலையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க பூர்ண மதுவிலக்கு. ரெண்டாவது தமிழக அரசை பொறுத்தவரையிலையும் என்னன்னு சொன்னீங்கன்னா, மது விற்பனை இந்த ஆண்டு அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இருக்குது. அதனால் மது விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடத்தி இனி யாரும் கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க, அப்படி குடிக்கணும்னா மதுவை குடிங்கன்னு சொல்லி நடத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக கூட நான் இதை பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் பிளானிங் சூழ்ச்சியாக கூட ஒன்று பார்க்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னு சொன்னால், காவல்துறைக்கு தெரியாமல் சாராயம் காச முடியாது. 1% கூட அதில் நம்ம கேட்டோம். 100% காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் சாராயம் காசுறாங்க. காவல்துறைக்கு தெரிஞ்சு சாராயம் காசப்படுதுன்னா அரசுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தில் நாம் முதல்ல ஒரு முடிவு கட்டி தெளிவாகிக்கணும். தெளிவாகிட்டால் தான் நம்ம இதை பற்றி பேசினாமல் புரியும். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போது சென்னை போன்ற நகரங்கள் இல்லை, பெரும்பாலும் கிராமம் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஊரில் எத்தனை பேர் சாராயம் குடிப்பான்றது முதல் கொண்டு உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். சாராயம் குடிக்கிறவனே தெரியணும் போது, அப்போ இது போன்ற கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறவனை பற்றி தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. ரெண்டாவது, இந்த கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய நபர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஸ்டேஷனில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா மாமூல்
வேற என்ன கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஸ்டேஷனில் வந்து என்ன தகவல் கொடுக்குறாங்க அதுதான் எஸ்பி ஆஃபீஸ் தெரியும். இப்போ எஸ்பி மீது சில பேர் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, எஸ்பி எப்படின்னுவாங்க. எஸ்பி வந்து ஒரு ஸ்டேஷன் அவர் இன்ஸ்பெக்டர் இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை சார், எங்கள் லிமிட்டில் வந்து கரெக்டாக இருக்குது சார், என் எல்லையில் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டா நான் விட்டுருவாங்க போலீஸை பொறுத்தவரை. அப்போது அந்த லிமிட்டை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து என்ன வேணால் விற்பனை பண்ணலாம். இப்போ இந்த சாராய கள்ளச்சாராய இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோர்ட்டு இருக்குது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது நடுப்புறே இந்த கள்ளச்சாராயம் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இதுக்கு முக்கிய மூல காரணம் வந்து காவல்துறை தான் நம்ம சொல்ல முடியும். சரி, நம்ம காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் இது போன்ற ஒரு கள்ளச்சாராயம், போதை, அதாவது மாத்திரைகள், கஞ்சா போன்ற விஷயங்களுக்கு காவல்துறை தான் அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டி முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா சில காவல்துறையில் பலர் நல்லவங்களும் இருக்காங்க. இது போன்ற நம்முடைய லிமிட்டுக்குள்ளே வந்து எந்த விதமான இது போன்ற கள்ளச்சாராயமோ அல்லது போதை வசதிகளோ விற்பனை பண்ணுறது ஏற்றுக்காத நேர்மையான உண்மையான அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. 100% முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி தான் காவல்துறைன்னு சொல்லி நம்ம தட்டி கழிக்க முடியாது. நேர்மையான இருப்பாங்க. இப்போது ஒரு நேர்மையான ஒரு எல்லையில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பி இருக்காருன்னு வைங்க. அப்போ அங்கே என்ன ஆகுனா இது போன்ற கள்ளச்சாராய வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு இடைஞ்சல் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்போ காவல்துறை அவங்கள ப்ரெஷர் பண்ணுது, வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் அந்த அரசியலை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்பி அல்லது ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களை பிடிச்சி காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட பேசுவாங்க. அப்போ உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது உயர் அதிகாரி ஃபோன் பண்ணியோ எதுக்கியா தொல்லை விட்டு தொலை அப்படின்னு, எதுக்கு தொல்லை விட்டு தொலை அப்படின்வாங்க. அந்த அடிப்படையில் கூட கள்ளச்சாராயம் வந்து காசுறது வந்து சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சவுக்கு சங்கர் வந்து இதை விஷயத்தமாக பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் சரளமாக விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு இது டிபேட்டில் பேசியிருக்காப்புல. இன்றைக்கி அவன் வந்து கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். ஆனால் அந்த சங்கர் பேசுகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி எம்எல்ஏயும் சரி, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் எம்எல்ஏயும் சரி இதுக்கு உடந்தை அப்படின்னு சொல்லி பேரோட வெளியிட்டு சொல்லியிருக்காப்புல. எப்போது ஒரு 6 months பிஃபோராகவே போட்டிருக்காரு, ஒரு 6 months பிஃபோராகவே போட்டிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இதை வந்து அரசு வந்து சரி இப்படி வந்து பொதுவெளியில் இந்த விஷயம் வந்திருக்குன்னு பிறகாவது வந்து கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலைகுனிவை வந்து திமுக அரசு எதிர்கொள்ள வேண்டியது. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க, நிறையாவே அசால்ட்டாக இருந்துட்டாங்க. அப்படி தான் இருக்குது. அப்போது திமுகவுடைய ஆசீர்வாதம் அந்த கள்ளச்சாராயம் விற்பனைக்கு செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்குன்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரியும். அப்போ காவல்துறையும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், அரசும் பொறுப்பேற்றுக்கணும். கண்ணு மூடிட்டு முதல்வர் சொல்லணும், முதல்வர் ராஜினாமா பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்வர் சொன்னால் இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு தமிழக அரசு பொறுப்பேற்றுக்குதுன்னு சொல்லணும், பகிரங்கமாக சொல்லணும். ஒரு தப்பு நடந்துருச்சு ஆமான்னு. இதில் வந்து மெத்தனால் கலந்துருக்கு, மயிறு கலந்துருக்கு, மட்டை கலந்துருக்கு, அதனால தான் செத்தாங்க அப்படின்னு. மெத்தனாலோ இப்போ சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இது வந்து மெத்தனால் கலந்து இந்த மெத்தனால்ன்றது ஏதோ மளிகைக்கடையில் வைக்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் ஒரு விதமான என்ன ஒரு எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சில விமர்சனங்கள்லாம் வருது. இதெல்லாம் பார்க்குறப்ப முதல்வர்கிட்ட இந்த தகவல் கொண்டு போய் சேர்க்காமலே இருக்காங்களா? அப்போ முதல்வர்கிட்ட அப்போ சில தகவல்களை கொண்டு போய் சேர்க்காம இருக்கலாமா? அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னா உளவுத்துறை. மன்னர்கள் காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஆண்டுட்டு இருப்பாங்க, ஒற்றர்கள்னு வச்சுருப்பாங்க. அந்த ஒற்றர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் தான் மன்னர்களுக்கே தெரியும் எங்கே என்ன நடக்குது, நமக்கு எதிரான என்ன சூழ்ச்சி நடக்குது, அல்லது மக்கள் நம்மளை பற்றி வெறுப்பாக இருக்காங்களா, மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்காங்களா, மக்களுக்கு எதிரான செயல்கள் சில அதிகாரிகள் செய்கிறாங்களா செய்யலையா. இது மன்னர்கள் காலத்துலேருந்து ஒற்றர்கள் படையின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஒற்றர்களை நம்பி தான் மன்னர்கள் வாழ்வாங்க, புரியுதுங்களா? அதன் பிறகு மக்களாட்சி வந்த பிறகு, மன்னராட்சிக்கு பிறகு மக்களாட்சி வந்த பிறகு இன்டெலிஜென்ஸு, அதை உளவுத்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த உளவுத்துறை வந்து என்னன்னு சொன்னால் அந்த இன்டெலிஜென்ஸு அங்கங்கே இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து நேரடியாக தலைமைக்கு அனுப்புவாங்க. தலைமையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை உயர் அதிகாரிகள் அந்த சம்பந்தமாக வந்து முதல்வருக்கு என்னென்ன எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, ஒரு இது இருக்குது எஸ்எஸ்பின்ட்டு. அவர் டெய்லி வந்து எப்படின்னா முதல்வரை சந்தித்து என்ன நடக்குதுன்ற தகவலை அவர் மூலிமா தான். டிஜிபி போய் சந்திக்க முடியாது, டெய்லி முதல்வரை. ஏடிஜிபி சந்திக்க மாட்டார், வேற எந்த உயர் அதிகாரி கூட போக மாட்டாங்க. ஒரு எஸ்பி ரேங்கில் உள்ள ஒரு எஸ்எஸ்பி அதிகாரி தான் தினந்தோறும் முதல்வரை சந்திப்பார். அப்போ முதல்வரை சந்தித்து இங்கே இவ்வளோ இப்படி நடக்குது, இது ஆளுங்கட்சி இப்படி துணை இருக்குது அப்படின்ற தகவல்கள் சொல்லலையா, சொல்லலைன்னு சொன்னால் அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு அர்த்தம். அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா அப்போ இன்டெலிஜென்ஸ் சொல்லி முதல்வர் கேட்கலன்னா அது முதல்வருக்கு பொறுப்பு. அப்போ முதல்வர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்.
பதவியை வழங்க முடியும். அதான் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும், வேற வழியே இல்லை. அது அப்போ எனக்கு தெரியலேன்னு முதல்வர் சொல்றாருன்னு சொன்னா அப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு அர்த்தம். அதுதான் ஏதோ ஒரு இடத்துல தவறு. அப்ப யாரோ ஒரு ஆள் மக்கள் மன்றத்துல மன்னிப்பு கேட்டு தானே ஆகும். ஆமா, அப்போ காவல்துறையா கேட்கணும். இல்லைன்னா ஏங்க இவ்வளவு உயிர் பலிங்க. இறந்தவர்களுடைய குடும்பத்தாரெல்லாம் அந்த குழந்தைங்க, அந்த அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் பார்த்தா தைரியமான மனசு கூட கலங்கடி கண்களில் தண்ணி வருது, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க எல்லாருமே. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே இது உங்களுக்கு கூட புதுசு இல்லை. 2023 ஒரு சம்பவம் நடக்கும் மரக்காணத்தில் 23-30 பேர்கிட்ட அங்கேயும் கொல்லப்படுறாங்க. அந்த இது மீனவ குப்பத்தில், எக்கியா குப்பம் என்ற மீனவ குப்பத்தில் கொல்லப்படுறாங்க. அப்போ நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் நிதி வழங்குறீங்க. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது சம்மந்தமாக வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பு. இப்போ எப்படி சொல்கிறீங்க, கடுமையான நடவடிக்கை எடுப்பு, அதேமாரி அப்பவும் நடவடிக்கை எடுப்பு. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இது இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னா கலவரம் நடந்தது இரும்பு கரம் கொண்டு அடக்குவது. இது வந்து இரும்பு கரம் இல்லை, இது வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலாம். அதிலே வார்த்தைகள் முதல்வர் வந்து பிறகுறாரு, புரியுதுங்களா? அப்போது அன்றைக்கே நீங்கள் வந்து அது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னும் போது இன்றைக்கி இந்த விஷயத்தை எவ்வளோ சாதாரணமாக ஏன் விட்டீங்க நீங்கள்? இப்போ அன்றைக்கே சைலேந்திர பாபு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, என்ன ப்ரெஸ் மீட் சந்திக்கிறார். ப்ரெஸ் மீட் சந்தித்து அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது அன்றைக்கி அவர் தான் அதுதான் சொல்கிறாரு, கள்ளச்சாராயம் குடித்து யாரும் சாகலை. இது அந்த எக்கியா குப்பம் மேட்டரில் பேசினார். கள்ளச்சாராயம் குடித்த மெத்தனால் கலந்துச்சு, மெத்தனால் கலந்து கள்ளச்சாராயம் வைக்கிறேன்னா அது என்ன, அது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பொருளாது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருக்கட்டும், கலைஞர் ஆட்சி காலமாக இருக்கட்டும், காவல்துறையுடைய தலைமை தலைவர் டிஜிபின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் அவர் வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியில் சரியாக எந்த ஒரு டிஜிபியும் செட் ஆகலையா? இதுக்கு வந்து டிஜிபியை நான் வந்து நேரடியாக குறை சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அரசியல் தெரியாதவங்க கூட டிஜிபி மேலே குற்றம் சாட்டிட்டு அப்படியே கலந்து போயிடுவாங்க. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் நீங்கள் பார்க்கணும். உளவுத்துறை ஃபெயிலியர், உளவுத்துறை தாங்க மெயின். இதே எங்க டிஜிபி எல்லாம், அதாவது எல்லோண்டோ டிஜிபியோ அல்லது கமிஷனர்களோ காவல்துறையோ ஒன்றும் இல்லை, இன்டெலிஜென்ஸ் தான். இன்டெலிஜென்ஸ் வந்து யாருடைய ஆட்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஆட்சிக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வராது. கெட்ட பேர் வராமல் இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் உள்ளே பூந்து அதை அங்கே லோக்கல் போலீஸை கூப்பிட்டு அவங்க அந்த பிரச்சனையே சால்வ் படுத்திடுவாங்க. இன்டெலிஜென்ஸ் சரியில்லைன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லைன்னா கூட பிரச்சனையை உருவாக்கி ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாகிடும். இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்சியே வேணாங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? அவங்க சாதாரண சவுக்கு சங்கர் போன்ற சாதாரண நபர் மீது அவங்க பழி வாங்குறதுல இன்டெலிஜென்ஸ் மும்முரமாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. ஆட்சி மீதும் அதாவது முதல்வர் மீதும் அவங்களுக்கு வந்து அக்கறை இருந்ததுன்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு உண்டான அல்லது அதுக்கு வந்து உடனே அதுக்கு முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து இந்த நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? இப்போ ஒரு எஸ்பி இருக்காருன்னா எஸ்பி கீழே ஒரு இது ஐஎஸ் இருக்கும். சரி, இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் தரப்புல இது வரைக்கும் யார் மேலே நடவடிக்கை எடுக்கல. இன்டெலிஜென்ஸ் தரப்பில் நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஐஏஎஸை மாற்றிருக்காங்க, மாவட்ட ஆட்சியரை மாற்றிருக்காங்க, எஸ்பியை மாற்றிருக்காங்க, மதுவிலக்கு பிரிவில் 10 காவலர்கள் நான் என்ன சொல்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் தான் சொல்ல வரேன். இன்னும் சில அதிகாரிகள்கிட்ட நாங்கள் நேற்று இரவுலாம் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலத்துக்கும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை மட்டும் தான் பொறுப்பேற்றுக்கணுமாங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் அவங்க பேசுகிறாங்க. வேற யார் பொறுப்பேற்றுக்கா? சரி, அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டோம். மக்கள் வந்து ஓட்டு போட்டு வாக்களித்து வெற்றி பெற செய்த எம்எல்ஏ, கவுன்சிலர், அமைச்சர் இவங்க பொறுப்பேற்றுக்க கூடாதா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, சஸ்பெண்டே பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும் எல்லாரையும். அதே தான் அமைச்சருக்கும் பண்ணணும்ல, அதே தான் எம்எல்ஏக்கும் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், டிஸ்மிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 4 அதிகாரி வீட்டுக்கு போட்டோங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவர் சட்டையை கழட்டிட்டு யூனிஃபார்மை கழட்டிட்டு வீட்டுக்கு போனோன்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி வீட்டுக்கு போட்டோம், மற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்பெக்டர் கேளுங்க, நான் சொல்கிறேன், நடுங்குவாங்க. என்னன்னாடா எது என்னடா? அப்போது சில இடங்களில் இன்ஸ்பெக்டரே காசு வாங்கிறதுக்கு தயாராக நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா விட அரசியல் உள்ள புகுந்து அங்கே வந்து அரசியல்வாதிகள் மிரட்டி அவரை அனுமதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, வையா போகணும், நான் வீட்டுக்கு போக தயாராக இல்லை சொல்லுவேன்னா இல்லையா? உயர் அதிகாரி பண்ணணும், சார் வீட்டுக்கு போக போகிறது நான் தான், நீங்கள் போக போகிறது இல்லை, ஏற்கனவே ஒருத்தன் இது போயிட்டான் வீட்டுக்கு, நான் போக தயாராக இல்லை, நான் நடவடிக்கை எடுக்க தான் செய்வேன், நீங்கள் வைங்க போகணும்னு சொல்லி தைரியமாக பேசுவாங்க. இன்ஸ்பெக்டர் பேசுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக. 2 பேரை வந்து இதில் வேலை 2 பேரை சஸ்பெண்ட்னா ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய இது இல்லை அவங்களுக்கு. அப்புறமா யாரையும் உயர் அதிகாரத்துக்கு கட்சி ரீதியாகவும் அமைச்சரை போட்டிருக்காங்க, துறை ரீதியாகவும் அமைச்சர்களை போட்டிருக்காங்க, ஒரு பொறுப்பு அமைச்சராவது இருப்பாங்க.
இப்ப அந்த அமைச்சருக்கு இதுவும் ஒரு வேலை தானே, இதையும் கண்காணிக்கிறது ஒரு வேலை. நான் சொல்றேன், இது அமைச்சர் மேல ஏன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அரசு அலுவலர்கள் குறை சொல்றாங்க. அதான் நான் என்ன சொல்றேன், காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, எடுத்துட்டாங்க சொல்றாங்க. இப்போ வந்து முதல்வர் அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கணும். என்னுடைய ஃபெயிலியர், என்னுடைய தவறு, இத்தனை உயிர்கள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கணும். நான் வந்து அமைச்சர், அங்கே இருக்க மாவட்ட செயலர்கள் போட முடியாது இல்லையா? அவங்களாம் அரசு ஊழியர்கள் இல்லை, மாவட்ட செயலர், மாவட்ட இதுவோ அரசு ஊழியர் இல்லை. ஆனால் இது மக்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனையில கண்காணிக்க வேண்டிய இடத்துல முதல்வர்களுடைய தாங்க. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? அமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லையா? எம்எல்ஏ கட்டுப்பாட்டில் இல்லையா? எப்படி மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு அமைச்சிருக்காருல, அவர் ஒரு வான் பண்ணலாம், ஏன்ப்பா இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, மக்களே அவ்வளோ குறை சொல்றாங்க. அவரு கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க ஏன் விழிப்புணர்வு இல்லாம கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துறீங்க, உங்க மீது நடவடிக்கை எடுப்பதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலாம்? அவர் எச்சரிக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். புரியுதுங்களா? இந்த மாவட்ட செயலரை மாற்றி வேறு மாவட்ட செயலர் போடலாம், வேறு மாவட்ட செயலத்துக்கு மாற்றி போடலாம். எங்கே மாற்றுவாங்க? அங்கங்கே குட்டி பகுதி மாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஆள் பிடிச்சி உட்காந்துருக்கான். இப்போ விழுப்புரம்னு சொன்னால் பொன்முடி, வேலூர்னு சொன்னால் துரைமுருகன், திருச்சின்னு சொன்னால் கேஎன் நேரு, திண்டுக்கல்னு சொன்னால் ஐ பெரியசாமி, இப்படி குட்டி பகுதிகள் உட்காந்துருக்காங்க. அந்த குட்டி பகுதியில் மீறி முதல்வர் என்ன பண்ண முடியும்? அந்த காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறதோ இல்லை அவங்களே நீடிக்கிறதோ வேலையை கூட அந்த குட்டி பகுதிகள் தான் செய்கிறாங்க. காவல்துறை மட்டும் தான் நீங்கள் குறை சொல்கிறீங்க. காவல்துறை மட்டும் இல்லை, காவல்துறை ஏன் அரசியல்வாதிக்கு அடிபணிறீங்கன்ற நான் அரசியல்வாதிக்கு அடிபணியக்கூடாது இல்லையா? இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா? இதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுன்னு சொல்லி. அப்போ அதேமாரி வந்து இந்த கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விற்பனையில் வந்து காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுன்ற உங்கள் தரப்புல இருந்து நிறைய அதிகாரிகள்லாம் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த கள்ளச்சாராயம் வியாபாரி யாரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது திமுகவை சார்ந்தவோ அதிமுக சார்ந்த நபர்கள்லாம் இருக்காங்களா வியாபாரத்தில்? இப்போ உதாரணத்துக்கு 2023 சைலேந்திரபாபு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மரக்காணத்தில் இறந்தவங்க கள்ளச்சாராயத்தில் கொல்லப்பட்டு அது மெத்தனால் குடித்து இதுவாகிடுச்சு. மெத்தனால் எப்படி வந்து அது வேறு விஷயம். பிரஸ்காரங்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரா இல்லைங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னு சொல்கிறாரு, கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அவரே என்ன சொல்கிறாருன்னா 50,000 வழக்குகள் கிட்ட போட்டிருக்கான். கள்ளச்சாராயத்தை 50,000 வழக்கு கிட்ட போட்டிருக்கோம். 50,000 பேருக்கு மேலே இது வெளியே கைது பண்ணி வெளியே போயிருக்காங்க. இதில் ஒரு 1000 பேருக்கு மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்கோம். யார் சொல்கிறா? சைலேந்திரபாபு சொல்கிறது. குறைஞ்ச ஒரு 2000 லிட்டருக்கு மேலே வந்து கள்ளச்சாராயம் நாங்கள் வந்து பிடிச்சி அழிச்சிருக்கோம். கள்ளச்சாராயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அதே இன்டர்வியூலே சைலேந்திரபாபு போன வாட்டி 2023 கொடுத்தார். மரக்காண சம்பவத்தின் போது இன்னும் கூட எனக்கு நினைவு இருக்காது, அது கொடுத்தாரு. புரியுதுங்களா? கள்ளச்சாராயமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி 2000 லிட்டருக்கு கள்ளச்சாராயத்தை அழிச்சிங்க? 2000 பேரில் அப்போ வந்து 200 வண்டி எப்படி கள்ளச்சாராயம் கடத்தின வண்டி? முன்னாடி சொன்ன மாதிரி அரசு மதுபானங்களை விற்கிறதுக்கு இது ஒரு பிளானாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிறது ஒத்து போகுது. அதான் சொல்கிறேன். அதான் அப்போது நீங்களே சொல்கிறீங்க கள்ளச்சாராயமே இல்லைன்றீங்க, ஆனால் நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் இத்தனை பேரை கைது பண்ணுவீங்க. இப்போ நான் சிறையில் இருந்திருக்கேன். கள்ளச்சாராயம் கடத்திட்டு உள்ளே வந்துருப்பானுங்க. கள்ளச்சாராயம் கடத்த நீ வியாபாரின்னு பார்த்தா எவனும் வியாபாரிக்க மாட்டான், எல்லாம் குடிக்கிறவங்க தான் உள்ளே வருவான். வியாபாரி யாருமே என்னன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு இது ஆர்டர் போவோம். அதாவது மது ஒழிப்பு பிரிவுலேருந்து ஒரு ஆர்டர் போவோம், பாரு இத்தனை கேஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு. அப்போ இவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவோம், விற்பனை செய்கிறவனு தான் போடணும், கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணணும், விற்பனை செய்கிறவனு போட மாட்டான், அவன் வெல் டு டூ இருப்பாங்க. அதுதான் சார் கேட்குறேன், இந்த சம்பவத்தில் யாராவது பெரிய அரசியல்வாதி அதான் சொல்கிறேன் இருக்காங்களான்னு கேட்குறோம். 100% இல்லாமல் இருக்காதுங்க. இல்லாமல் இது எல்லாம் வந்து இவெல்லாம் விற்பனை செய்ய முடியாது, பேக்கப் இல்லாமல் இவன் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது தகவல்னு சொன்னால் இன்னாரின் பேரை சொல்ல முடியாது. அரசியல்வாதி குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய ஆசீர்வாதமும் காவல்துறையினுடைய ஆசீர்வாதமும் இல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகள் செய்யவே முடியாது. இப்போ குறிப்பாக அந்த மக்கள் கிரவுண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இறந்தவர்கள் வந்து பந்தலை போட்டு ஒரு குடும்பமாக ஒவ்வொரு தெருவில் பார்க்குற இடம்லாம் பந்தலாக இருக்குது. அவங்க வந்து சில ஊடகங்களில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பசங்க ஒரு 20 வயசு 18 வயசு 17 16 வயசு சின்ன பசங்கள்கிட்ட அப்படியே நிற்கிற மாதிரி கொடுங்க, இங்கே வா அங்கே வா, பைக்கில் எடுத்துகிட்டு வந்து டோர் டெலிவரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த போலீஸே வந்து அந்த நபர்கிட்ட காட்டி கொடுக்குறாங்களாம். அப்படி தானே நடக்குது. இப்போ சென்னையிலே எடுத்துங்க, கஞ்சா விற்கிறேன் சார், இவன் பவுடர் விற்கிறேன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, கழுத்தை வெட்டினேன் காலை வெட்டி. அப்போ எப்படி தகவல் போதும் அவனுக்கு? ரொம்ப ரகசியமாக காவல்துறை போலீஸே காட்டி கொடுக்குறாங்க. அப்போ அதுதான் இப்போ காவல்துறையினுடைய முழு ஆசீர்வாதம் இல்லாமல் இது போன்ற செயல்களை செய்ய முடியாது.
இவங்க அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 பேரை கைது பண்ணி உள்ளே போடுவான் சாராய வியாபாரின்ட்டு. இப்போ சொன்னார் இல்லையா 55,000 பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்னு சேலத்தில் 23ல் சொன்னார் இல்லையா. அந்த 53,000 பேரில் 5 பேர் கூட உண்மையான வியாபாரி இருக்க மாட்டான். குடிக்கிறவன் இருக்கான்ல அவனை சொல்லுவான், டேய் போயிட்டு வாடா 10 நாள். சரிங்க நான் போயிட்டு வருவான். குண்டர் சட்டத்தில் இருப்பானுங்க. ஏன்னா சாராய வியாபாரின்னா நீ எல்லாம் பெரிய ஆளாக இருப்படா, காசெல்லாம் வச்சிருப்பேன்னா 10 பைசா வழி இல்லாமல் கிடப்பான். அந்த ஜெயில் சோறு தின்னுக்கிட்டேன்னா யாருன்னா ஒரு துண்டு பிடி கொடுத்தா துணியெல்லாம் துவைச்சு தரணுவான். அப்போ எந்த அளவுக்கு எளிமையான இருப்பான் பாருங்க. அவன் சிறையில் வந்து கிடப்பானுங்க. அப்போ அவங்க அது போன்ற நபர்களை காவல்துறை செட்டப் பண்ணி தூக்கி உள்ளே போகிறது. உண்மையான சாராய வியாபாரி தூக்கி உள்ளே போட்டால் அடுத்தது அவன் விற்பனை பண்ண மாட்டான் இல்லையா. சட்டம் வந்து கடுமையாக்கினா யாராவது விற்பானா? ஏன்னா வியாபாரிகள் எல்லாமே சாதாரணமாக பெரிய பெரிய ஆளுங்க. அவன் வந்து ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு அது குண்டர் சட்டம் 1 வருஷம் 6 மாதம் 8 மாதம் கஷ்டப்படணுமே அப்படின்னு என்ன பண்ணுவான், விற்பனை பண்ண மாட்டான். இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ 2001 ஜெயலலிதா ஆட்சியில் நடந்திருக்கு கலாச்சாரம். 2020 எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்பையும் கலாச்சாரத்தில் வந்து உயிரிழப்புலாம் நடந்திருக்கு. ஆனால் அப்போ இந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 வயசு அந்த மாதிரி வியாபாரிகள் தான் இருப்பாங்க. இப்போ இந்த மக்கள் சொல்கிறத பார்த்தா இளைஞர்கள் சொல்கிறாங்க 16 வயசு 17 வயசு ஸ்கூல் படிக்கிறான், பார்ட் டைம் ஜாப் மாதிரிலாம் இதை பார்க்குறானுங்க, விற்று கொடுத்தா காசு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த திமுக ஆட்சியில் இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டாங்க. அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு நம்ம பிரிக்க முடியாது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ கூட கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் கூட 48 பேர் இதே கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. குஜராத்தில் வந்து அதாவது ஒட்டுமொத்த இது மதுவுக்கு எதிரான காந்தி பிறந்த ஊரில் வந்து மோடி பிறந்த பிரதமருடைய ஊரில் கூட கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செஞ்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது நாடு முழுக்க அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இளைஞர்களுடைய ஏன் அப்படின்னா அந்த வியாபாரிகள் அது போன்ற இளைஞர்களை பிடிச்சி அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவனுங்க அந்த போதைக்கு அடிமை ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ அவனுங்கிட்ட காசு இல்லை வாங்கிறதுக்கு. அப்போ நீ 10 இடத்துல போய் விநியோகம் பண்ணனா உனக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு சொல்லும்போது அந்த இளைஞர்கள் அந்த வழிக்கு போகிறாங்க. அப்போ இதை வந்து உளவுத்துறை கண்காணித்து கண்டறிஞ்சு அது போன்ற விஷயங்களை இளைஞர்களை பயன்படுத்துவதன் மீது கடுமையான ஏதோ சம்பிரதாய முறையான நடவடிக்கை இல்லை, கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதையாவது கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இது போன்ற விஷயங்கள் இளைஞர்கள் போக மாட்டாங்க. கைது அரெஸ்ட்டு ஜெயிலுன்னு சொன்னால் இளைஞர்கள் தயாரானா கூட அவங்க குடும்பத்தார் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கத்தி கூச்சல் போட்டு அந்த விஷயத்துலேருந்து தவிர்க்க பார்ப்பாங்க. ஆனால் அது போன்ற எதுவுமே நடக்கிறது இல்லையே. எவனோ விற்பனை செய்யாதவங்கலாம் ஜெயிலுக்கு போகிறான், விற்பனை பண்ணவங்கலாம் வந்து சட்டங்களும் வலுவாகணும். இந்த விஷயத்தை வலுவாக்கணுன்ற ஏன் பாராபட்சம் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம்புலஸ்ட்டு எடுத்தீங்க. கோயம்புத்தூர் வழக்கெல்லாம் ஜாமீனே கொடுக்கல. நான் ஐபிசி தான் எனக்காச்சும் தடா. கோயம்புத்தூர் கேஸில் ஐபிசியில் தான் அவங்க கைது பண்ணது. ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணனா குற்றவாளிக்கு சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஜாமீன் வழங்கிடணும் 90 நாளைக்குள்ளே. என்ன 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆகிட்டு கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமலே சிறையில் வச்சுருந்தாங்க, ஜாமீன் கொடுக்காம. அப்போ சட்டங்கள் தானே அது இருக்கிற சட்டத்தில் தானே நீங்கள் அவ்வளோ கடுமை காட்டி நீதிபதிக்கிட்ட சொல்லி பண்ணீங்க. அப்போ இது போன்ற விஷயங்களில் காவல்துறை ஏன் அப்படி துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அசால்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்கல்ல, போலீஸே காட்டி கொடுக்குறாங்க, அவங்க வந்து எங்களை மிரட்டுறாங்க, நீ என்னை போட்டு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டுறாங்க, என் குடும்பத்துக்குலாம் வந்து பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மக்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அடுத்த கட்டமாக இந்த மக்கள் என்ன செய்யணும்? காவல்துறை தான் வியாபாரியை காமிச்சு கொடுத்தாலும் காவல்துறை திரும்பி போட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அச்சம் இருக்குன்னா இந்த மக்கள் வேற என்னதான் சார் செய்வாங்க? யாரதான் சார்? இளைஞர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சில என்ன செய்யணும், நானும் சொல்றேன். இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இது முன் வந்து இது போன்ற போதை வஸ்துகள் கள்ளச்சாரம் விற்கிறது வந்து கண்டறிஞ்சு அவங்களும் உயிருக்கு ஆபத்து இருக்கும். கேளுங்க நான் சொல்றது, கண்டறிஞ்சு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு நீ என்ன தீவிரவாதியான்னு கேட்குது காவல்துறை. இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய இவன் ஒரு மாதிரியா இருக்கான தீவிரவாதியாக இருப்பான், ரொம்ப இது பண்ணுறாரு, சட்டம்லாம் பேசுகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்கு என்னன்னா அவன் இருக்கிற பகுதியில் இது போன்ற விஷயங்கள் விற்பனை செய்யக்கூடாது. அந்த பொது நல சேவையில் ஆர்வம் கொண்ட நேர்மையான உண்மையான எத்தனையோ இளைஞர்கள் அவங்களையே காவல்துறை ஓரம் கட்டி வைக்கிறது. நேரம் கடிச்சுன்னு சொன்னால் இவனுங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டு தான்டா இருக்கார் இன்ஸ்பெக்டர், பார்த்துரு நீ ஓவரா அடிக்கடி ஸ்டேஷன் பக்கம் வந்து அடிக்கடி இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் இப்படி தான் மிரட்டு. ஒரு சமூக பிரச்சனையில் ஈடுபட்டு நம்ம பொறுப்பாக இது பண்ணால் கூட
நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேலப்பாளையம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இது போன்ற விஷயங்களை கண்டறிஞ்சு சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு 1க்கு 2 தடவை கொடுத்தான்றதுக்காக காவல்துறை என்ன பண்ணுதுன்னா நேரம் பார்த்து அது அந்த நபரை ஏதாவது ஒரு வழக்கில் தூக்கி உள்ள போடுது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் எப்படி சார் சமுதாயம் இதாகும்? எப்படி சரியாகும்? எப்படி இது போன்ற மரணங்களை தவிர்க்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? கண்டிப்பாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ இளைஞர்களே தயாராக இருக்கான். போலீஸ் தான் 100% பொறுப்பேற்றுக்கணும், வேறு வழி இல்லை. நீங்கள் சொல்கிறது உங்களுடைய கருத்துக்கள். போலீஸ் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னால் போலீஸுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய முதல்வர் இதை பொறுப்பேற்றுக்கணும். ஒழுங்காக வந்து மக்கள் மன்றத்தில் சரண்டர் ஆகிடணும். சும்மா நீங்கள் வந்து 10 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, இப்போ 50,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறேன், ஏதோ 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறேன், இதெல்லாம் இந்த சீனெல்லாம் வேண்டாம். இந்த மரணத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னை மன்னிச்சிடுங்க. இனி இது போன்று நடக்காது. மரணம் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரணங்களை உங்களுடைய கட்சி காசை எடுத்து கொடுங்க, அரசு காசை எடுத்து கொடுக்காதீங்க. இப்போ 10 லட்சம் கொடுக்குறாருங்கிறது அது அரசு காசு தானே? அதான் அரசு காசு கொடுக்காதீங்கன்ற நான். உங்கள் கட்சி காசை கொடுங்க, அப்போ தானே உங்களுக்கும் புத்தி வரும். அமைச்சர்கள்ட்டெல்லாம் வாங்கி கொடுங்க. எந்த அமைச்சர் குறைஞ்சது 5000 கோடி இல்லாத ஒரு அமைச்சர் கூட உங்கள் கூட இல்லை. ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு தான். ஏவா வேலுக்கிட்ட இல்லாத காசா உள்நாடு வெளிநாடுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வச்சிருக்காரு. வாங்கி கொடு. ஏன் அரசு காசு கொடுக்குறீங்க நிவாரணமா? இந்த மரணங்களில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மக்கள் சொன்னது, என்னுடைய கருத்துலாம் கிடையாது, மக்கள் நேரடியாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தது. ஒரு சில மரணங்கள் நடந்த இடத்துல வந்து எஸ்சிங்கிறதுனாலேயே வந்து யாருமே வந்து பார்க்க வரலையா, எந்த அதிகாரியுமே. இது எப்படி எடுத்துக்கிறது? சமூக நீதி அரசில் இதெல்லாம் சர்வசாதாரணம் இல்லை சார், இது நம்ம ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அதாங்க, சமூக நீதி அரசு யார் அரசுங்க? சமூக நீதி அரசில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் தானே அடிக்கடி சமூக நீதி திமுக தான் வரணும், திமுக தான் சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம செந்திலெல்லாம் வந்து முட்டிட்டு பேசுகிறாரு. அப்போ அந்த சமூக நீதி அரசில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காகவே அங்கே போய் அதிகாரிகள் யாரும் வரலைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம்? நீங்கள் எத்தனை பேரை திருத்தி எத்தனை பேரை வந்து கொள்கை முழக்கங்கள் போட்டு என்ன பிரயோஜனம்? ஆக மொத்தம் இதுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும். நீ ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துல வந்து ஊடகங்களும் வந்து முக்கிய பங்கு வகிக்கணும். நிறைய செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே போய் சேர்க்குறாங்க? அதுதான் கேட்க வரேன் நான் உங்ககிட்ட. நேற்று ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்குமே விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15 பேர் நேற்று ஒரு 6 மணி அளவில் கூட 15 பேர் 10 பேருக்கு மேலே இறந்ததாக செய்தி வருது. ஆனால் அதில் ஒரு தலைப்புல கூட ஒரு விவாதமும் நடக்கலை. இது எப்படி நம்ம பார்க்குறது சார்? ஊடகங்கள்லாம் வந்து கார்பரேட் முதலாளி கட்டுப்பாட்டுக்கு போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. திமுக ஊடகத்தை கையில் கொண்டு வந்தாங்களா? கார்பரேட்டுங்க. திமுகவும் ஒரு கார்பரேட் ஆயிடுச்சுங்க. திமுக கொள்கை சொல்கிறேன், கொள்கை உறுதி கொண்ட நபர்கள் யாராவது வேட்பாளர் நின்று ஜெயிக்க முடியுமா? நீங்கள் திமுகவில் பல கோடி ரூபாய் நீ வச்சிருக்கியா? ஒரு எம்பிக்கு நிற்க போறியா? ஆமாம், 25 கோடி ரூபாய் எம்பிக்கு செலவு பண்ணணும். சரிங்க, செலவு பண்ணுறேன். 25 கோடி ரூபாய் கட்சிக்கு நிதி கட்டு. 50 கோடி ரூபாய் இருந்தால் தான் ஒருத்தன் எம்பி ஆக முடியும் திமுக. அப்போ அது கார்பரேட் கம்பெனி இல்லாமல் அது கொள்கை கூடாருன்னு நான் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை தானே இருக்குது. இப்போ இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எதிர்கட்சியெல்லாம் ராமதாஸும் வந்து முதல்வர் பதவி விலகணும், எடப்பாடியும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் எடப்பாடியோட குற்றச்சாட்டுக்கு திமுக தரப்புலேருந்து விமர்சனங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், நம்மை போன்ற நபர்களாக இருக்கட்டும், சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ரிசன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போடுறது அது வந்து முதல்வர் வந்து உடனே ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் போய் உட்காருன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் விழிப்புணர்வோடு முதல்வர் செயல்படணுன்ற அடிப்படையில் தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இவங்க சொன்னதுக்காக அவர் ஒன்றும் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போய் உட்கார போகிறதே இல்லை. உண்மை உட்கார மாட்டார், பண்ண மாட்டார். அதான் சொல்கிறேன், அது தெரியும், நமக்கும் தெரியும், உலகத்தை எல்லாருக்குமே தெரியும். இனி இது போன்ற நிகழ்வுகள், இந்த மரணங்கள் மட்டும் இல்லை, சாதாரணமான மக்களை வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து கண்காணிக்க தவறிட்டு இது போன்ற மரணங்களை தவிர்க்கணுன்றதுக்கு தான் எச்சரிக்கைக்காக தான் இந்த ரிசன் ஸ்டாலின் ஹேஷ்டேக் எல்லாம் போடுறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாமக தலைவர் ராமதாஸ் தெரியாதான் நம்ம சொன்ன உடனே ராஜினாமா பண்ணிட்டோம். உங்கள் தடா ரஹீம் வந்து என்ன சொல்கிறாரு? முதல்வர் பதவி விலக வேணாம், ஆனால் ஒப்புக்கொண்டுக்கணும். இது சம்மந்தமாக ஒத்துக்கணும். சம்மந்தப்பட்ட காவல்துறையை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பணும். சட்டையை கழட்டணும், சஸ்பெண்டெல்லாம் இல்லை, வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பணும். 4 பேர் போட்டோம் வீட்டுக்குன்னு, அவ்வளோதான். 4 பேர் போனாங்கன்னா இனி இது போன்ற நிகழ்வுகள் தடுக்கலாம். இல்லைன்னா இது வந்து கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, நேற்று இது மரக்காணம் எக்கியா குப்பம், இன்று கள்ளக்குறிச்சி, நாளை மறுநாள் போயிட்டே தான் இருக்கும். 24ஓட ஒரு முடிவு கொண்டு வரணும் கள்ளக்குறிச்சியோட. ஆமாம்.
இப்போ இங்கே நம்ம குறிப்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, அங்கே மக்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவர்கள் எல்லாருமே வந்து டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க, நிறைய பெண்கள்லாம் இருக்காங்களே சார், ஏன் அங்கே விரும்பி இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க? டாஸ்மார்க்கு போகிறத விட இங்கே போனால் ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்குன்னு தானே போகிறான். அவன் வந்து லேண்ட்லார்டாக இருப்பான். டாஸ்மார்க் போனால் 100 ரூபாய்னா இங்கே போனால் ஒரு 20 பெண்களும் குடிக்கிறாங்களே, ஏன் அந்த மக்களுக்கு அப்படி என்ன ஒரு இதுன்னு கேட்குறாங்க. அதாவது அதை குடிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது என்ன காரணன்றது தெரியல. அது ஏதோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசுகளும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் இந்த மதுக்கு மக்களை அடிமையாக்குறாங்க. அது ஏன் சொன்னால் மக்கள் அரசுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய அட்ராசிட்டியும் எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும் தான் இது போன்ற மது போதை பழக்கங்களுக்கு அடிமையாக்குறாங்க மக்களை. அதனால தான் வந்து இதுக்கு வந்து உடந்தையாக காவல்துறை ஏன் இருக்குதுன்னு சொன்னால், இது போன்ற விஷயங்கள் யாரும் செய்யக்கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாணவர்களை கூட தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக பார்க்கக்கூடிய பார்வை காவல்துறைக்கு இருக்கா இல்லைங்களா? அப்போது இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் வந்து போதையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சிட்டாங்க. அதனுடைய எதிர்வழி தான் இன்றைக்கி இவ்வளோ பேரும் போதைக்கு அடிமையை கிடக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கிராமங்களில் சொல்லக்கூடிய நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம், அந்த உடம்பு வலி போனோம்னா அது சாப்பிட்டா தான் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த உடம்பு வலி போட்டோன்னு சொல்லி இன்றைக்கி உயிரே போயிருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து எப்படி? இன்னும் சில சொல்கிறாங்க, டாஸ்மாக் தான் திறந்துருக்கலாம், அதை போய் குட்டிச்சு தொலைங்களாண்டா, ஏன்டா போய் அங்கே போய் எப்படி? இது சில ஊபிஸ் திமுக ஆதரவு சக்திகள் இருக்காங்களே அவங்க சொல்கிறது, டாஸ்மாக் தான் திறந்துருக்காங்க, அரசுக்கு வருமானம் வரும், அதை போய் குடிக்காமல் நீங்கள் ஏன்டா இதை போய் குடிக்கிறீங்க? குடித்து செத்துட்டு அரசு கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அந்த கருத்தை முன் வச்சேன். என்னன்னு சொன்னால், ஒரு கால் டாஸ்மார்க் விற்பனை அதிகரிக்கவும் டாஸ்மார்க் இருக்கவே கூடாது மூடணும் அப்படின்னு சொல்கிற குரலை உடைப்பதற்காக நடத்தக்கூடிய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா அரசுகள் எந்த நேரத்துலையும் எப்படியாப்பட்ட ஒரு திட்டங்களும் போட்டு செயல்படுத்துவாங்க. அதில் இது கூட இருக்கலாம்ன்றது தான் ஒரு கருத்து. இப்போ இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இப்போ இதில் உண்மையான குற்றவாளிகள் இது வரைக்கும் பிடிபட்டதே இல்லையா? இந்த இந்த கள்ளக்குறிச்சியிலையாவது பிடிபடுவாங்க? சிபிசிஐடியில், சிபிஐயில், இன்டர்போல் இல்லை, இதுதான் தீர்ப்பு. இவங்க என்ன முடித்தாங்களோ அதை தான் முடிக்க போகிறாங்க. இப்போ ஸ்ரீமதி வழக்குக்கு என்ன ஆச்சு? சிபிசிஐடி கொடுத்துட்டு அவங்க 2 கும்பம் முடிஞ்சு ஒன்றா குற்றவாளியாக கண்டுபிடிச்சாங்க. லோக்கல் போலீஸ் என்ன போட்டதோ அதுதான் கடைசியாக கோர்ட்டில் போட்டு போய். இல்லை சார், இதில் உண்மையான குற்றவாளிகள் பிடிபடுவார்களா பிடிபட மாட்டார்களா? இது வரைக்கும் இது அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள்? இதுலேயும் உண்மையான குற்றவாளி யாரை பிடிப்பாங்க? அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு விற்றான் பாரு, அவனை தான் பிடிப்பான் உண்மையான குற்றவாளி. ஆனால் காய்ச்சல் அவனை பிடிக்க முடியாது. காய்ச்சலும் தான், அவன் தான் காய்ச்சி. யார் ஃபைனான்ஸ் பண்ணி இதை பண்ண சொன்னது யார்? அதுதான் கேட்குறேன். அது பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள் பிடித்து ஒழுங்கான தண்டனை கொடுத்தா அடுத்து கொடுக்கவே மாட்டாங்க. அவன் சொல்லுவான், சும்மா நான் தான் 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகியிருக்கேன், நீ ஏன் காசு கொடுத்தேன்னு கேட்பான். அதான் அரசியல் பின்புலம் இல்லாமல் இது யாரும் செஞ்சிருக்க முடியாது. 100%. இப்போ காவல்துறை தொடர்ந்து காவல்துறை மேலே தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் பல சம்பவங்கள்ல வந்து தொடர்ந்து கலங்கம் தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னதான் ஒரு முடிவு, என்னதான் தீர்வு? இல்லை, காவல்துறைக்கு எப்போவுமே கலங்கலாம். அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பு வந்து காவல்துறை மீது தான் போகும். அதுதான். ஏன்னா அரசு என்பதே காவல்துறை தானே. அவங்க நினைச்ச சட்டம் ஒழுங்கு சரியாக்கலாம், அவங்க நினைச்ச சட்டம் ஒழுங்கு நாசமாகலாம், காவல்துறை நினைச்சா. புரியுதுங்களா? அப்போ அதேமாரி தான் வந்து எல்லா குற்றச்சாட்டும் காவல்துறை மேலே தான் சுமத்துவாங்க. அதனால காவல்துறை மேலே சுமத்தாமல் இது அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது, காவல்துறை மட்டும் குறை சொல்ல முடியாது. அதாவதுங்க, அப்பாவை குறை சொன்னார்னா பிள்ளைக்கு குறை சொன்னார், காவல்துறை சொன்னால் குறைய சொன்னால் அது திமுக விசாரம், திமுக குறை சொன்னால் அது காவல்துறை விசாரம். ரெண்டும் ஒன்று தான். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. இப்போ தொடர்ந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கண்டனங்களும் அறிக்கைகளும் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் புதுசாக ஒரு கட்சி வரப்போகுது. அந்த கட்சியுடைய தலைவர் வந்து முதல் முறையாக வாழ்த்து பலமுறை சொல்லிட்டு இருந்தார். முதல் முறையாக கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு நடிகர் விஜய். இதை எப்படி பார்க்குறீங்க? அரசினுடைய செயல்பாடு சரியில்லாத கேள்விப்பட்டது ஒன்று அவர் அதிர்ச்சிக்கு உள்ளானாராம். அப்போ எக்கியா குப்பம் மரக்காணத்தில் கொல்லப்படும் போது அதிர்ச்சி ஆகலையா? இப்போதான் உனக்கு அதிர்ச்சி ஆகுது. கட்சி முதல் அறிக்கை, விஜயோட முதல் அறிக்கை. நான் அதான் சொல்கிறேன், இத்தனை நாளாக நீ கொடுக்காம இப்போ கொடுக்கும்போது தான் கூத்தாடிகளுடைய, அப்போ நீ அரசியலுக்கு வர்றதுனால நீ கொடுக்குற, இத்தனை நாளாக நீ கொடுக்கலையா? நீ அன்னைக்கு கொடுத்துருந்தா கூட பெரிய இஷ்யூவாக இருக்குமா இல்லையா? அப்போ உன்னை நான் பாராட்டலாம். நீ எப்போவுமே வந்து மக்கள் கூட இருந்தவன், நீ அரசுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் அடிப்படைஞ்சவன் இல்லை, அதனால் இன்றைக்கி நீ கொடுக்குற, அன்றைக்கும் கொடுத்த அப்படின்னு சொல்லலாம்.
நீ அன்றைக்கெல்லாம் வந்து அதிகார வர்க்கத்துக்கு துணை போய் உன் படம் ஓடணும், காசு சம்பாதிக்கணும்னு இருந்துட்டு, இன்றைக்கி வந்து நீ கட்சி ஆரம்பிச்சிட்டன்றதுக்காக ஒரு அறிக்கை கொடுக்குறன்றதுக்காக அதை நம்ம கை தட்டி வரவேற்றோன்னு சொன்னால் நம்மளோட முட்டாள்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நிறைய வாழ்த்து சொல்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்துக்கு தான் கண்டனமாக வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ இவர் தெரிவிக்கணும்னா இன்னும் இப்போ கஸ்டோடியல் டெத்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி திமுக அரசு செய்ய தவறிய விஷயங்களுக்கெல்லாம் அவர் சொல்லலை. இப்போ எல்லாருமே இது வைரல் ஆகிட்டு இருக்கேங்கிற ஒரு அடிப்படையில் இவரும் ஒரு அறிக்கையை விடுறாரு. அதுதான் அதை எப்படி நம்ம பார்க்கணுங்கிற அதுதான் நான் சொல்கிறேன். கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல இப்போ வந்து கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆகிறாப்புல, கோட்டையில் வந்து சீட்டில் உட்காரணும்னு பார்க்குறாப்புல. இப்போலேருந்து நம்ம களத்தில் இறங்கும் கூட இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு அறிக்கை விட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்மளை பாராட்டும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இது கண்டிக்க வேண்டியதுதான் எல்லாருமே கண்டிக்கிறாங்க. அது இப்போ அரசியல் கட்சிகள்லாம் கண்டிக்கு, அது வேறு விஷயம். இப்போ இவர் திடீர்னு இது கண்டிக்கிறாருன்னு சொன்னால், நான் 2026க்கு தான் நான் அரசியலுக்கே வருவேன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கே இப்போ முந்திக்கிட்டு வந்து கண்டிக்கிறேன். ஏன்னா அந்த அரசியல் புதுசாக அரசியல் பண்ணுறவங்க வந்து அரசியல் கட்சி துவங்கி பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இப்போ இவர் அறிக்கையை தாண்டி இவர் நேரில் போயிருந்தா கூட பாராட்டக்கூடிய விஷயமா இருந்திருக்குங்களா? கூத்தாடிகளை பார்ப்போங்க. அரசியல் கூத்தரவாடிகளை அரசியல் தலைவர்களை பார்க்க வேண்டான்றதுதாங்க என்னுடைய இது பதில். அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. மக்களை பற்றியோ மக்களுடைய அவலங்களை பற்றியோ. விஜயே எடுத்துங்க, அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர் இல்லையா, அவங்க அம்மா ஒரு நடிகை, அவருக்கு பிறந்த பிள்ளை இவர் படித்தது ஹை கான்வென்ட்டில் தான் படித்தார். இது வந்து யதார்த்த மக்களுடைய நிலையை என்றைக்காவது விஜய் உணர்ந்திருப்பானா? ஒருவேளை பசின்றதுன்றதை உணர்ந்திருப்பானா? கஷ்டங்கள், அடக்குமுறைகள், அட்ராசிட்டிகள் இது போன்ற எதுனா ஒன்று காலாயிருப்பானா? அப்படியே போயிட்டு இப்போ ஒரு 7-8 தலைமுறைக்கு உண்டான சொத்துக்களை சேர்த்துட்டு இப்போ நான் அரசியல் குதிச்சுட்டு நான் இதெல்லாம் வந்து நான் உங்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதை வந்து நம்ம ஏற்றுக்க கூடாதுங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். விஜய் கொடுத்த அறிக்கையே நம்ம வந்து அது பெருசாக பார்க்கக்கூடாது. நான் காலைல ட்விட்டர் வந்து அதான் கண்டிச்சேன். இத்தனை நாள் எங்கடா போய் தூங்கிட்டு இருந்தேன், இப்போ இதை முடிச்சிட்டியே, முழிப்பு வந்து தான் அப்படின்னு. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி, வாழ்த்துக்கள்.